ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம நவராத்திரி நாட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரி நாட்களில் வந்து அம்மனை வந்து பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயங்களில் வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ணுறது, அதே மாதிரி கொலு படிகள் அமைக்கிறது, வீட்டுக்கு சுமங்கலி அழைச்சி நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் பாராயணம் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவும் சிம்பிளாகவுமே பார்த்துடலாம். இந்த நவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னா 22/9/2025 இருந்து 1/10/2025ங்க. இந்த 9 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி. பொதுவாக இந்த நவராத்திரி வந்து சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சரத் ருது வந்து பார்த்திங்கன்னா 4 ருது இருக்குது. இந்த 4 ருதுலையுமே 4 அம்மனுக்கு வந்து நவராத்திரியாக நம்ம கொண்டாடப்படுறோம். ஆஷாட மாதம் வந்து தேவிக்கு அன்னை வராகிக்கு வந்து நவராத்திரி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி வசந்த காலங்களில் வசந்த நவராத்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சரத் நவராத்திரி. இந்த 9 நாட்கள் அம்மனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த நவராத்திரி நாட்களில் என்ன பண்ணணும்னா, உங்களால் வீட்டில் முடிஞ்ச கொலுப்படி வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வருஷம் வச்சிட்ருக்கீங்க, இல்லை புதுசாக இந்த வருஷம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து உங்களால் கொலு வைக்க முடியல, கலசம் வைக்க முடியல அப்படின்னா அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, ஸ்ரீசக்கரம் இருந்தாலும் சரி, இந்த வழிபாடை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். என்னென்னா கொலுப்படி அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த அமாவாசையிலே நீங்கள் கொலுப்படி அமைக்கணும். அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள குரு ஹோரையில் வந்து கொலுப்படி வச்சு கலசத்தை ஸ்தாபனம் பண்ணிடுங்க. இதை வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை என்னால் கொலுப்படி வைக்க முடியல, நான் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் சோறு, இல்லை நான் வந்து வேலைக்கு போகிறேன், அதனால் என்னால் கொலுவெல்லாம் வைக்க முடியாது, ஆனால் நான் இரவு சாயந்தரமாக வந்து ஒரு 6 மணிக்கு மேலே கட்டாயம் என்னால் அம்மனுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி பூஜை பண்ண முடியும் அப்படின்னா தவறே கிடையாது. அம்மனுக்கு தேவை அன்பு தான், ஆடம்பரம் கிடையாது. அதனால் நீங்கள் அம்பாவை வந்து வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரை இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஸ்ரீசக்கரை வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அம்மனுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி, அந்த அம்மனை நீங்கள் ஃபோட்டோ பண்ணலாம். பொதுவாகவே காளி துர்க்கையில் யாரும் வச்சுருக்க மாட்டீங்க. ஆனால் அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை நீங்கள் வீட்டில் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணலாம். 2 குத்து விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா, விளக்கு இருக்குல்ல, அதுலேயே வந்து என்ன செய்வாங்க, அம்மனை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொசீஜர் குரு வழியாக உபதேசம் வாங்கி பண்ணவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா வேண்டாம். தீபத்தில் அம்மனை வந்து சுரூபமாக வச்சுருது. இந்த நவராத்திரியில் ஃபோட்டோ வச்சே பண்ணுங்கள். அது ரொம்ப சிம்பிளானது. பொதுவாகவே இந்த நவராத்திரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 9 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, நவராத்திரி. ஸோ அதனால் இரவில் தான் கும்பிட்றது ரொம்ப விசேஷம். அதாவது பெண்கள் வந்து இரவு எல்லா வேலையும் பகலில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நைட்டு தான் ஃப்ரீ ஆவீங்க. அதனால் நீங்கள் ராத்திரியே கும்பிடுங்க. அதனால நவராத்திரி அப்படிங்கிறது. நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு 6 மணிக்கு மேலே இல்லை 7 மணிக்கு மேலே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. 9 நாட்களும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க போதும். டெய்லி சுத்தம் பண்ணணும் இல்லை, நீங்கள் அன்றைக்கி சுத்தபத்தமாக இருந்தீங்கனாலே போதுமானது. இந்த 9 நாட்களில் வந்து பயிர் வகைகள் இருக்குல்ல, ஊற வச்சுருங்க. ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்று சும்மா கொஞ்சமாக காராமணி மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஊற வச்சு அதை வந்து என்ன செய்யுங்க. நான் நிறைய பேர் வந்து தாளிக்கிறாங்க. இந்த நாட்களில் வந்து தாளிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது கடுகு போட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது தேவி உபாசகர் உபாசகிகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஊற வச்சு அதை வேக வச்சு அதை அப்படியே படையல் கூட பண்ணலாம். இந்த கடுகை 9 நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, சிறப்புங்க. அம்மனை கும்பிட்றவங்களுக்கு தெரியும். நம்ம பொதுவாகவே மாரியம்மனை வந்து இது போட்டிருக்கும் போது தாளிக்கெல்லாம் மாட்டோம்ல, சேம் அதே ப்ரொசீஜர் மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். தீபம் போட்டுக்கோங்க. 2 தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அம்மன் போற்றி படிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அம்மன் போற்றி படிக்கலாம். இல்லை லலிதா சரஸ்வரநாமம். இந்த 9 நாட்களுமே தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
விசேஷம். நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு சங்கல்பம் வச்சுட்டு அதை படிச்சீங்க அப்படின்னா தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லலிதா சரஸ்வரநாமம் படிங்க, லக்ஷ்மி சரஸ்வரநாமம் படிங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு அம்மன் சோஸ்திரங்களை சொல்லுங்கள், பஞ்சதசி மந்திரம் சொல்லுங்கள், சோடக்ஷி மந்திரம் சொல்லுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசனை, தசமகா வித்யா உபாசனை, இந்த மாதிரி உபாசகர்களுக்கெல்லாம் வந்து இந்த நவராத்திரி நாட்கள் ரொம்ப நல்லது. இந்த தசமகா வித்யாக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேவியருக்கும் ஒவ்வொரு நாள். அப்போ முதல் நாள் காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வரிசையாக வரும். இந்த நாட்களில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நவராத்திரி நாட்களில் வழிபாடு பண்ணுறது விசேஷம். ஹோமம் பண்ணுங்க, சண்டி ஹோமம் பண்ணுங்க. சண்டி ஹோமம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த சண்டி ஹோமம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள் ரொம்ப விசேஷம் அப்படின்னா 30/9/2020 செவ்வாய்க்கிழமை. இது வந்து துர்காஷ்டமி. துர்காஷ்டமி அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மகாநவமி 1/10/2025 புதன்கிழமை வருது அது. அதே மாதிரி சதுர்தசி திதியிலையும் வந்து நீங்கள் பண்ணலாம். 5/6/10/2025 5ஆம் தேதி நைட்டு அல்லது 6ஆம் தேதி காலையில் வந்து இந்த சண்டி ஹோமம் பண்ணலாம். சதுர்தசி திதியில் பண்ணலாம். அதாவது அஷ்டமி, நவமி, சதுர்தசி இந்த நாட்கள் வந்து சண்டி ஹோமம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். இதில் பண்ணுங்கள். எதுக்காக சண்டி ஹோமம்னா எல்லா விஷயங்களையுமே ஜெயிக்க முடியும். தோல்வி அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் வராது. அந்த மாதிரி ஒரு நாட்களில் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களை இந்த காலகட்டங்களில் ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை பண்ணுனா வறுமை அப்படிங்கிறது எட்டி பார்க்காது. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம்ங்கிறது நிலைத்து நிற்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறதுக்கு 4 hours ஆயிரும். 3 to 4 hours ஆயிரும். உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் டெய்லி 9 நாட்கள், தினசரி 9 நாட்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலாவது இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுங்கள். பொதுவாக குருமுகமாக வந்து உபாசனைங்கிற தீட்சை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் உபாசனை மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த நவராத்திரி நாட்களில் ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி நாட்களில் வந்து தீபம் போட்டு அம்மனுடைய ஃபோட்டோ வச்சு, லலிதா திரிபுர சுந்தரியுடைய ஃபோட்டோ வச்சு சோடசி மந்திரம், அதே மாதிரி வந்து பஞ்சதசி மந்திரம்லாம் சொன்னீங்க அப்படின்னா குடும்பத்தில் எப்போவுமே சுபிக்ஷம் இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். மங்கள செயல்கள்லாம் நடக்கும். என்ன விஷயம் உங்களுக்கு குடும்பத்தில் இல்லையோ அது சீக்கிரம் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும். பொதுவாகவே சண்டி ஹோமம் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா சண்டி ஹோமம் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே போய் கலந்துக்கிட்டு அதை வந்து என்ன கண்ணார பார்த்து மகிழ்ந்தாங்க. சண்டி தேவியுடைய விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பகைவர்கள் உங்களை பார்த்து அஞ்சுவாங்க. நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருக்குது அதில் ஜெயிக்க முடியல அப்படின்னா இந்த சண்டி யாகத்தில் கலந்துக்கங்க. கட்டாயம் அது நடக்கும். பொதுவாகவே இந்த நவராத்திரி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெண்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து வஸ்திரதானம் கொடுக்கறது, அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கறது, இது மாதிரிலாம் விசேஷம். இந்த நாட்களில் வந்து கன்னியா பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் சாபம் இருக்குது, கன்னி சாபம் இருக்குது அப்படின்னா 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பூஜை பண்ணிங்க அப்படின்னா இந்த நவராத்திரி நாட்களில் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. கன்னி சாபம் போயிடும். அதே மாதிரி சுக்கிர தோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, பெண்வழி தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த நவராத்திரி நாட்கள் 9 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் வீட்டுக்கு பெண்களை அழைச்சிட்டு வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள அம்மனாவே நினச்சி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு வஸ்திரதானம், அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே முடியலன்னா அங்கங்கே அம்மன் கோவிலில் வந்து இந்த மாதிரி சுமங்கலி பூஜை, அதே மாதிரி வந்து கன்னியா பூஜை இது மாதிரி நடக்கும். அங்கே போய் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க. ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியலன்னா அது எங்கே நடக்குதோ அங்கே போய் கலந்து அதை சிறப்பிச்சுட்டு அதை வந்து மனமாற பார்த்து நம்ம என்ன வணங்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். அம்மனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவி உபாசகி, அம்பாளுடைய உபாசகி, ஸ்ரீவித்யா உபாசகி, நான் அம்மனை ரொம்ப பிரதானமாக எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க நமக்கு கர்மாக்கு உட்பட்டு தான் செயல்படும். ஆனால் அம்மன் மட்டும்தான் கருணையோடு செயல்படுவாங்க. இது வந்து என்னென்னா நீங்கள் என்ன
தப்பு செய்யுங்க, ஃபஸ்ட்டு அம்மன் ஓடி வந்து நமக்கு ஆறுதல் சொல்லிருவாங்க. இப்ப நீங்க சிவன கும்பிடுறீங்க, பெருமாள கும்பிடுறீங்க, அவங்கள நிந்தனை பண்ணல. ஆனா, "நீ ஏன் இந்த தப்பு செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழி காமிப்பாங்க. ஆனா, அம்மன் மட்டும் தான் உடனே அழுதா உடனே வந்து இது என் புள்ளைன்னு அரவணைப்பாங்க. இந்த அம்மன வந்து போற்றுறதுக்கு 9 நாட்கள் இருக்கு. இத நம்ம கோலாகலமாக கொண்டாடணும். அதனால இந்த நவராத்திரி வந்து இந்த நவராத்திரி நாட்கள்ல அம்மன பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அம்மனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டாலே, அம்மனுடைய கருணை கிடைச்சிட்டாலே, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுக்கு ஏக்கமே வராது. வறுமைங்கிறது எட்டியே பார்க்காது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தக்க சமயத்துல தானா தேடி வரும். இந்த அம்மனுடைய வழிபாடு உங்கனால எந்த அளவுக்கு முடியுமோ அத கட்டாயம் எல்லாரும் நீங்க செய்யணும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.